மக்களே பூவை கட்டிட்டு இருங்க, அப்பா வந்து சோறு வச்சு கொடுங்க. நான் இந்த துளசி வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். 2 நாளா பாவம் அந்த பிள்ளைய போய் பார்க்கவும் இல்ல, போக நேரமும் இல்ல. துணி எடுத்தோம்ல, போய் கொடுத்துட்டு வரேன். எம்மா துளசியை கவிட்டுக்கா, நாங்களும் வாரமே அங்க வச்சு பூ கட்டுறோம். ஆமாம்மா, எங்களையும் கூட்டிட்டு போ. இப்படி ஒத்தையில விட்டுட்டு போற ரேக்கா இருக்கால, எல்லாரும் சேர்ந்து பூ கட்டிடுவோம். வீட்டை பூட்டிட்டு அங்க போய் உட்காந்துட்டா அப்பா வந்து யார்கிட்ட சோறு வச்சு கொடுக்குறது? சும்மா பேசாட்டி இருங்கடி. எம்மா வாரமே அப்பா வரதுக்குள்ளேயும் வந்துருவோமா? ஏன்னா மக்களே, அப்பா வந்தா பாம்போட தேடிட்டு இருப்பாவோ. வேணாம் இருங்க பேசாட்டி. ஏம்மா அப்பாட்ட வேணா ஃபோன் பண்ணி கேட்கட்டா எப்போ வருவீங்கன்னு? இவ்வளவு சொன்னா கேட்க மாட்டாளுவோ. சரி அப்ப கேளு, லேட் ஆகும்னா வாங்க. அந்த பூ தூக்கிட்டு கதவெல்லாம் பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு வாங்க. சோனி போய்ங்க பேரு, இவ்வளவு நேரம் இருந்து இத்தூண்டி தான் கட்டியிருக்கோம். ஆமா, நம்ம பூ கட்டி முடிக்கக்குள்ளேயே அங்க பொங்கலே வச்சு முடிச்சிருவாங்க போல. அக்கா இந்த பக்கம் கலர் பண்ணவே இல்ல. இருடி, இங்கெல்லாம் முடிச்சிட்டு நெக்ஸ்ட் அங்க வரேன். நீ காயிற வரைக்கும் பெயிண்ட்ல கையை வச்சிடாத, சும்மா இரு. லேசா அழுகிட்டனாலும் நல்லா இருக்காது பாக்கிறதுக்கு. ஆட்டு நான் தொடவே இல்ல. சோகத்தால் இதுதான் மாறிடும், கண்ணீர் விட்டால் செடியாய் பூத்திடும், என்னாகும் வா வாழ்ந்தே பார்த்திடலாம். தினம் நீ தேடும் வாழ்க்கை எங்கோ உனை தேடுமே, அது உனக்கான காலம் வந்தால் வந்து உனை சேருமே. சுடரி சுடரி உடைந்து போகாதே, உடனே வழிகள் மறைந்து போகாதே. மக்களே, துளசி ரேகா என்ன செய்றீங்க 2 பேரும்? கோலம் அழகா இருக்கே. வாங்க அம்புஜம்மா, உங்களை தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நானே அங்க வரணும்னு தான் இருந்தேன். அப்படியா? அங்க வெள்ளை அடிச்சாவ துளசி, நம்ம வீட்டுல ஊர்பட்ட வேலை எல்லாம் ஒதுங்க வச்சு எடுத்து பறக்கி வச்சிருந்தோம். அதனால இங்கிட்டு வரவே முடியல. இந்தா புள்ளோ, இதை வாங்கிக்கோ. இது என்னது அம்புஜம்மா? பொங்கலுக்கு உங்க 2 பேருக்கும் ட்ரெஸ். உனக்கு ஒரு சுடிதாரும் அவளுக்கு ரேகாக்கு ஒரு பாவாடை சட்டையும் எடுத்தேன் பாத்துக்கோ. இதை போட்டுட்டு வாங்கன்னா நாளைக்கு. தேங்க்ஸ் அம்புஜம்மா. உன் தேங்க்ஸ் ஆரம்பிச்சிட்டியா? உன் தேங்க்ஸ் நீயே வச்சுக்கோமா. இது என்ன கோலம்? பெயிண்ட்ல பண்ணிட்டு இருக்கியோ? நல்லா இருக்கே. ஆமாமா, பெயிண்ட் கொடுத்துட்டோம்னா அழியாம அது பாட்டுக்கு இருக்கும்ல. சூப்பரா இருக்கேடே, நல்லா போட்டிருக்கியே. நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு சின்ன கோலமாவது போட்டுரு. நீங்க சொல்லிட்டீங்களா, போடாம இருப்பேனா? இந்த வந்துடுறேன். நாங்களும் வந்து ஆஜராயிட்டோம். ஏடிங்களா, இந்நேரத்துக்கு எங்க இருந்து ஊரு சுத்திட்டு வரீங்க? வீட்டுல இருக்கலையா? எக்கோ நாளைக்கு பொங்கல் வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருப்பாவோ. எல்லா இடத்துலயும் போய் தெரு தெருவா நாங்க கோலம்லாம் எப்படி இருக்கு, என்னென்ன கோலம் போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு வரோம். நீங்களும் வரீங்களா? எம்மா நான் எங்க வரேன், வீட்டு வேலையை இன்னும் முடிக்கல. துளசி, அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். நாளைக்கு எங்க வீட்டுக்கு வந்துடணும் சரியா? கண்டிப்பா எங்க அம்மா சொல்லி விட்டாவோ. துளசி, மலர் வீட்டுக்குலாம் போறது சரிதான், எங்க வீட்டுக்கு வந்துடணும். சரிங்கக்கா, வந்துருவோம். அம்புஜக்கா ட்ரெஸ் கொடுக்க வந்தீங்களோ? நல்லா இருக்கா? பாத்தியா துளசி? பாத்தேன்க்கா, நல்லா இருக்கு. நாளைக்கு போட்டு காட்டுறேன். கீதா, உனக்கு பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சாமா? மலரி நீ எடுத்தியா? எங்க பொங்கலுக்கு துணின்னு கேட்டாலே எங்க வீட்டுல வாரிலடி விழும். புது நைட்டி ஒண்ணு இருக்குதா, அதான் பொங்கலுக்கு ட்ரெஸ். சரிடிகளா, நானும் ட்ரெஸ் எல்லாம் ஒண்ணு எடுக்கல. சேலை ஒண்ணு வச்சிருக்கேன், அது போதும். நம்மளுக்கு நல்ல சேலை இருக்குல்ல, அதை கட்டிட்டு பொங்கல் வைக்க வேண்டியதான். எனக்கு அவர் எடுத்து கொடுத்துட்டாரு. அது எவரு? 4 முடி யாருன்னு உனக்கு தெரியாது. தெரியும் டி மலரு, உன் வாயால சொல்ல கேப்போம். நீங்க கேட்கறதுக்கெல்லாம் சொல்ல முடியாது, போங்கோ. சரி அம்மாடி துளசி, காலம்பரம் பொங்கல் விடுறதுக்கு வந்துரு சரியா? அம்புஜம்மா, இங்கேயும் பொங்கல் விடலான் இருக்கேன். சக்கரை பொங்கல் மட்டும் வச்சுட்டு அங்க வரேன். அப்படியே மக்களே, இங்கேயும் பொங்கல் விட போறியோ? சரி, நல்ல விஷயம் தான். வாசலையும் அடைக்க வேண்டாம்ல, நல்ல நாள் பொழுதுல. அப்ப பொங்கல் விட்டு வச்சுட்டு காலம்பரம் வந்துரு. என்னம்மா நீ வந்துரு, நான் போயிட்டு வரேன். துளசி, ரேகா பாய். எம்மா பொங்கல் பொங்கிருச்சு, கோல விடுங்க. அரிசி முடிச்சது சுத்தி போடுடி. ஏ பொங்கல் பொங்கிருச்சு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். அப்பா இனி ஒரு போட்டோ எடு என் போன்ல. அப்பாக்கு போட்டோ ஒழுங்கா வராது மக்களே எடுக்க. நீ சுவானி அபி வீட்டுக்கு போவல, அந்த பிள்ளைகிட்ட கொடுத்து எடுத்துக்கோங்க. ஏப்பா அங்க போய் எடுக்கிறதுக்கு எனக்கும் தெரியும். நம்ம வீட்டு முன்னாடி இந்த பொங்கல் பானை இருக்குல்ல, கரும்புலாம் வச்சிருக்கோம், அதெல்லாம் கவர் பண்ற மாதிரி ஒரே ஒரு போட்டோ எடுத்துதா. சரி போன கூடு மக்களே. ஏன் மலரு தங்கம், நேரா நின்னுக்கோமா. ஆச்சியோ, நேரா நின்னா நல்லா இருக்காது. நான் என்ன சின்ன பிள்ளையா? இப்படியே எடுப்பா. நல்லா அந்த கரும்பு பானை எல்லாமே கவர் பண்ணணும் சரியா? எடுத்தாச்சு மக்களே, நல்லா இருக்கான்னு பாரு. போட்டோலாம் இருக்கட்டும், இப்போ எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிடுவோம். பொங்கல். எங்க எங்க பொங்கல் பொங்க போது எல்லாரும் பொங்கல் பொங்கல் சொல்லுங்க. எனக்கு கரெக்ட்டா அரிசி போடும்போது 30 செகண்ட் அழகா ஒரு வீடியோ எடுத்து வந்துருங்க. அது எதுக்கு? அது என்ன கணக்கு 30 செகண்ட்? ஸ்டேட்டஸ் வைக்கதான், வேற எதுக்கு கேட்பாவோ? எங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள போட்டி வச்சிருக்கோம், யார் பொங்கல்
முதல்ல பொங்குதுன்னு. பொங்கல் பொங்கி அரிசி போட்டோன்னே ஸ்டேட்டஸ் வச்சிருவோம்ல, யார் ஃபர்ஸ்ட் வைக்காங்களோ அவங்க தான் வின்னர். இது வேறையாக்கும் என்னத்த சொல்லப்போ. எம்மா வின்னருக்கு என்ன பிரைஸ் கொடுப்பாங்க? பிரைஸ் தானே, 10 பைசா கிடையாது. இதெல்லாம் சும்மா ஒரு ஃபன்னுக்கு பண்றதுல. ஏங்க எடுத்துட்டீங்களா இல்லையா? எவ்வளவு நேரம் நான் இப்படியே குனிஞ்சு நின்னு போஸ் கொடுக்கறது? எடுத்தாச்சு. போனையும் தூக்கி பொங்க பானையில போட்டு பொங்க வச்சிடணும் போல இருக்கு. என்ன சொன்னீரு? நான் ஒன்னும் சொல்லலம்மா. வீடியோ நல்லா வந்திருக்காதான் பார்த்தேன். ஹாய் மக்களே, அனைத்து நண்பர்களுக்கும் இந்த துளசியின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி பொங்கல். ரேகா, அம்புஜம்மா வீட்டுக்கு போகலாமா? போவோம்க்கா, நான் ரெடி ஆயிட்டேன். ஏங்க இந்த பிள்ளைங்க ரெண்டும் உள்ள கிடந்து என்னடா பண்ணுது? கிளம்பிச்சா இல்லையா? நான் பொங்கல் வச்சு இறக்க போறேன். பிள்ளைகளு கிளம்பிட்டு இருக்க அம்புஜம். வரும், ஏன் அவசரப்படுற? மெதுவா வரட்டுமே. ஏங்க இந்த பொங்கலே வச்சு முடிச்சிட்டேன். சாமி தான் கும்பிடணும், அவளை கூப்பிடுங்க. எல்லாத்துக்கும் சூடத்தை காட்டிட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ளதான் வைக்கணும். ஒத்தையில இருந்து அவளத்தையும் எடுத்துட்டு போக முடியாது. அவளோட கூப்பிடுங்க. எடிகளை எவ்வளவு நேரம் கிளம்புறதுக்கு? நம்ம மக்கள் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்து சொல்லிடலாமா? சொல்லிடலாமா? பொங்கலோ பொங்கல், மங்களம் பொங்கட்டும், மகிழ்ச்சி வெள்ளம் பெருகட்டும், எண்ணியது ஈடேற தமிழர் திருநாள் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். அபி, சோனி, காக்காக்கு கொஞ்சம் பொங்கல் வச்சு தரமோ? கொண்டு போய் மாடியில வச்சுட்டு வந்துருங்க. சீக்கிரம் கூடுமோ, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருவாங்க. இவ்வளவு லேட்டா வந்துட்டு நம்மள அவசரப்படுத்துறாவோமா? அம்புஜம்மா, ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல் துளசி மக்களே. Dress நல்லா இருக்கு ரெண்டு பேருக்கும். இது மலரு, கல்யாணம் நெருங்கி அப்படியே மூஞ்சில கல்யாண கலர் தெரியுதே. போங்க அம்புஜக்கா, சும்மா காமெடி பண்ணாதீங்க. எடி லூசு, உண்மைக்கு நடி சொல்றோம். உன் மகத்துல இப்பதான் அப்படியே தேஜஸ் தெரியுது. தேஜஸ் அப்படின்னா? தேஜஸ்னா பொலிவுடி. இப்பதான் உன் மூஞ்சி பொலிவா இருக்கு. போங்க, நிறுத்துங்க, எனக்கு வெக்கமா வருது. மலரத்தை பாட்ட ஆரம்பிப்போமா? ஓ, பாடலாமே. குடும்பத்தோட கண்களே அதுதானே பெண்களே, ஞாயிறுக்கு அப்புறம் திங்களே, தை போறதா பொங்கலே, ஹே சூரியனுக்கு படைக்கதா சக்கர சக்கர பொங்கலே, கதிர் தரும் கதிரவன கரும்பனனுக்கு பொங்கலே, மாட்டு மாட்டு பொங்கலே, காணும் காணும் பொங்கலே, பொங்கலோ பொங்கலே சோழகிரி பாடலே, பாலோட பொங்கல் சக்கர பொங்கல உண்ணுங்க, சக்கரை அழுத்துங்க. இந்த தை திருநாளில் நாம் உண்ண உணவு அளிக்கும் இயற்கை அன்னைக்கும் உழவர்களுக்கும் வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சந்தோஷமா இருங்க. மக்களே, உங்க பொண்ணான கைகளால ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.